ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்ளுவோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்ளுவோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே பல நாட்களாக நம்ம தேவனுடைய இயல்பு, தேவனுடைய பண்பு, அவருடைய ஸ்பாவங்கள், அதாவது ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட், அதை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். கடந்த சில நாட்களாக நம்ம தேவனுடைய அன்பையும் தேவனுடைய கிருபையை குறித்து நம்ம கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு இன்னொரு புதிய காரியம், இதுவும் கிறிஸ்தவத்தினுடைய மிக ஒரு அடிப்படையான ஒரு காரியம், அதாவது அவரே சத்தியம் அப்படிங்கிறத குறித்து நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ட்ரூத் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது ஏன் ட்ரூத் மேட்டர்ஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி பாருங்களேன், உண்மைகளே நாடுக்கு நாடு, தேசத்துக்கு தேசம், காலத்துக்கு காலம் கூட மாறுகிறது. முதல்ல இந்த பூமி எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னா, தட்டையாக இருக்கும், ஒரு எஜ்ஜிக்கு போனால் விழுந்துருவேன், கவனம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வேதம் ஆதி முதல் கொண்டே இந்த பூமியை உருண்டை என்று தான் சொல்லுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் திருப்பி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இல்லை இது தட்டை இல்லை, இது ஒரு பூகோளம், இது ஒரு உருண்டை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது இப்போது அறிவியல் காலத்துக்கு காலம் அது மாறுகிறத நம்ம பார்க்குறோம். சரி, மொராலிட்டின்னு சொல்லும் பொழுது ஒழுக்க நிலைகள் அப்படின்னு பார்த்துக்கணும் வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டில் குடித்தா அது தப்பு, ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டில் அது குடித்தா தப்பு இல்லை, அது அவங்களுடைய தொழில். விபச்சாரம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சட்டத்துக்கு விரோதமான குற்றம், இன்னும் ஒரு சில இடத்துல விபச்சாரம் நடக்குன்னு நமக்கு தெரியும், அது ஏதோ அப்ரூவ்டு மாதிரி இல்லை டேக் இட் கிராண்டட் மாதிரி அது அப்படியே போயிட்டே இருக்கும், நம்ம கண்டுக்க மாட்டோம். கருவில் இருக்கக்கூடிய குழந்தைய அழித்தா அது தப்புன்னு ஒரு நாட்டினுடைய சட்டம் சொல்லுகிறது. ஆனால் இன்னொரு நாடு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போது உண்மை, ஒழுக்க நெறி, சட்ட கோட்பாடுகள் கூட தேசத்துக்கு தேசம், காலத்துக்கு காலம் மாறுது. ஆனால் சத்தியங்கிற வார்த்தைக்கும் உண்மை அல்லது ஃபேக்ட் இதுக்கெல்லாம் வித்தியாசம் என்ன அப்படின்னா, ட்ரூத் வில் நெவர் சேஞ்ச். அதாவது சத்தியம் என்பது மாறாத ஒன்றாக இருக்கிறது. அப்படி மாறாத ஒன்றாக இருக்கிறது அப்படின்னா அதுக்கு பேர் தான் சத்தியம். சரி, இந்த சத்தியத்தை நம்ம எங்கே போய் தேடலாம்? நான் சொன்ன அறிவியல் கோட்பாடுகள் மாறுகிறது, ஒழுக்க நெறிகள் மாறுகிறது, சட்டத்திட்டங்கள் மாறுகிறது. ஒரு காலத்தில் சொன்னாங்க, இந்த மொபைல் ஃபோன்லாம் வந்த உடனே பிள்ளைங்கக்கிட்ட மொபைல் ஃபோன் கொடுக்காதீங்க, அது பிள்ளையோட கண்ணை பாதிக்கும், மூளையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக நிறையா என்ன சொல்கிறது மூவிஸ் மாதிரிலாம் எடுத்து ரொம்ப அவேர்னஸை க்ரியேட் பண்ணாங்க. கொரோனா வந்துச்சு, அதுக்கப்புறம் அதே ஆசிரியர்கள் சொல்கிறது, ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி கொடுங்க, நாங்கள் அங்கே கிளாஸ் எடுத்துக்கிறோம். சார், இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்களே சார், பிள்ளைங்க மொபைல் யூஸ் பண்ணால் கண்ணு கெட்டு போகும், மூளை கெட்டு போகும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ அப்ளிகபிள் இல்லையா சார்? உங்களுக்கு காலங்கள் மாறுது. அப்போ மாறாத ஒன்று சத்தியம் என்று சொல்லும் பொழுது அது நூற்றுக்கணக்கான வருடங்கள், ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆனாலும் மாறாததாக இருக்கக்கூடியது, அதுதான் சத்தியம். நமக்கு நல்லா தெரியும் அந்த சத்தியம் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு சில வசனங்களை வாசிக்கிற பாருங்களேன். எபேசியர் 4வது அதிகாரம் 21வது வசனம் எப்படி சொல்கிறது? இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின் படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதாவது சத்தியம் எங்கே இருக்குன்னா இயேசுவினிடத்தில் உள்ள மட்டும்தான் இருக்குது. இயேசுவினிடத்திலும் அப்படின்னு இல்லை, இயேசுவினிடத்தில் உள்ள, இன்னும் சொல்லப்போனால் அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே அப்படின்னு வருது. யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, அதற்கு இயேசு நான் வழியும் சத்தியம்னு சொல்ல, நானும் வழியும் சத்தியம்னு சொல்ல, நானே வழி, நானே சத்தியம். அங்கே ஒரு ஏகாரம் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ என்ன அர்த்தம்? சத்தியம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இயேசுவை தவிர வேறு எங்கேயுமே நன் எல்ஸ், நத்திங் எல்ஸ், வேறு எதையுமே சத்தியம் என்று ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் நானும் இந்த சத்தியம் உள்ளவர் தான் நமக்குள்ளே இருக்காராமா. 1 யோவான் 5வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லும் பொழுது, அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்கு உள்ளும் இருக்கிறோம். நல்லா கவனிச்சிங்களா? சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன அதே வசனம் சத்தியம் உள்ளவருக்கு உள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. சரி, நீங்கள் சத்தியம் உள்ளவருக்கு உள்ளே இருக்கிறீங்க, இருந்தால் நீங்கள் எப்படி வாழணும், நீங்கள் எப்படி இருக்கணும்? அதாவது இந்த சத்தியம் உள்ளவர்னு சொல்லும் பொழுது மிக பிரதானமான ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னா, மாறாதவர் அப்படின்னு சொல்கிறது போது உண்மை உள்ளவர். பேசிக்காக உபாகமம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற
உண்மை உள்ள தேவன். உங்களுக்கு புரியுற ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லித்தரேன் பாருங்களேன். ஆண்டவர் வந்து விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. ஏறக்குறைய விசாரணை பல தரப்பில் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அரசியல் ரீதியாக விசாரணை நடக்குது. யார்? பிலாத்து விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏரியா ரீதியாக விசாரணை நடக்குது. எங்கே? அவர் ஊருக்கு கொண்டு போக சொல்கிறாங்க, அங்கே ஏரோது விசாரிக்கிறாரு. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சமய கொள்கையின் அடிப்படையில் எங்கே? இந்த சனகரிப் சங்கத்தில் விசாரணை நடக்குது. எங்கேயுமே அவர் குற்றம் இல்லாதவர் நிரூபிக்கப்பட்டாச்சு, எங்கேயுமே குற்றம் சுமத்தப்படல. சரி, இந்த பிலாத்தை வந்து நிற்கிறான். பிலாத்துடைய விசாரணை நடக்கும்பொழுது அவர் யோசிக்கிறான், எதுக்கடா இவரை பிடிச்சி கொடுத்தீங்க, ஒரு தப்பை கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன கான்வர்சேஷன் அவருக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் வருது. என்ன கான்வர்சேஷன்? 18வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 37 வசனம். அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் ராஜான்னு கிளைம் பண்ணணும். அவன் கேட்குறான், என்னப்பா உன்னை ராஜான்னு சொல்கிறாங்க, ஆனால் உன் மக்களே பிடிச்சி என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, நான் ராஜா தான். எதுக்கு ராஜா வந்தார்? ஆளுகை செய்ய வந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜாவாக இருக்காரு? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் சத்தியவானா? சத்தியம் உள்ளவர் உங்களுக்குள்ளே இருந்தாருன்னா நீங்கள் யாருடைய சத்தத்தை கேட்பீங்கன்னா, இதுக்காக சாட்சி கொடுக்க வந்த அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க. இவ்வளோ பெரிய உண்மை. அதாவது இந்த உலகத்தில் எதுவுமே சத்தியம் கிடையாது மிஸ்டர் பிலாத்து. இந்த உலகத்தில் எதுவுமே சத்தியம் கிடையாது, எல்லாமே மாறுகிறது, எதுவுமே உண்மை கிடையாது பிலாத்து. நீ வாழ்கிற வாழ்க்கை, உன் மனைவி எல்லாமே மாறக்கூடிய ஒன்று பிலாத்து. ஒன்று தெரிஞ்சுக்கோ, நான் மட்டும்தான் சத்தியம் உள்ளவர், சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க நான் மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு. உடனே பிலாத்து யோசிக்கிறான், சத்தியமா? ஐயோ நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேள்வி கேட்குறான். அந்த ஆளுநருக்கு அந்த அறிவு கூட இல்லை, அதாவது அப்படின்னா என்னன்னு கூட தெரியல. அவர் கேட்குறாரு, அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். என்னன்னு கேட்டவன் அங்கேயே நின்று சொல்லுங்க சார்னு கேட்டிருந்தா சொல்லியிருப்பாரு, நானே வழியும் நானே சத்தியமும் நானும் ஜீவனுமாக இருக்கிறேன். நித்திய ஜீவன் உனக்கு வேணும்னா அதுக்கு வழி நான் தான், நான் மாறாதவர். என்ன நீ நம்பினா பிலாத்து நீயா இருந்தால் கூட யாராக இருந்தாலும் நித்திய ஜீவன் கிடைக்கும். ஏன்னா அந்த சிலுவையில் கடைசி நேரத்தில் தொங்கின அந்த கல்லை பக்கத்தில் இருந்தவங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் பார்க்குறான். என்னடா இவரை ராஜாங்கிறாங்க, இவரை இறங்கி வர சொல்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே அவன் கடைசி, உங்கள் ராஜ்யத்துக்குள்ள என்ன சேர்த்துருவீங்களா? கடைசி நேரத்தில் சார், கடைசி நேரத்தில் டிக்கெட்டை போட்டு முதல்ல போய் இறங்கிட்டான் அவன். ஆனால் பிலாத்துக்கு பல முறை இயேசுகிட்ட பேச வாய்ப்பு கிடைச்சிது. ஆனாலும் பிலாத்து கடைசி சத்தியம்னா என்னன்னு கேட்டவன் என்னன்னு கேட்காமலே போயிட்டான். இது எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன்? இது எதுக்கு? எப்படி நமக்கு அப்ளிகபிள்? நம்மளும் பல முறை இந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்போம். இப்போ இந்த பிரசங்கத்தை கேட்டு முடித்த உடனே அடுத்து என்ன பண்ணுவோம்? அப்பாடா காலையில் ஒரு பிரசங்கத்தை கேட்டாச்சுன்னு வழக்கம் போல் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவோம். சத்தியம்னா என்ன கேட்டாச்சு, ஏதாவது பிரயோஜனம் வந்துச்சா? இல்லை. லேர்னிங் த வேர்ட் அண்ட் லிவிங் த வேர்ட். வசனத்தை கற்றுக்கொள்வோம், அந்த வசனத்தின்படி வாழுவோம். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சரித்திரத்திலேருந்து சொல்கிறோம் உங்களுக்கு புரிவதற்காக. அதாவது 1800களில் 1832 அந்த காலகட்டத்தில் ஒரு ஃபேமஸான திருடன் இருந்தான் பிரிட்டிஷில். அவன் ஒரு பர்க்லர், அவன் ஒரு திருடன், அவன் ஒரு கொலைகாரன். அவனுடைய கதையை வச்சு திரைப்படங்களே வந்தது. ஏன்னா அவனை பிடிக்க முடியல. அவன் பேர் சார்லஸ் பீஸ். அவன் பல கொலை குற்றங்கள், இன்ஃபேக்ட் அவன் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு. ஒரு திருட்டில் அவனுக்கு காயம் ஏற்பட்டு பெர்மனண்ட்டான ஊண்டாச்சு. திருடுனா, திருமணம் முறிந்தது, போலீஸ்காரங்களை தாக்குனா, அவனை கண்டுபிடிக்க பல நாட்கள் தேடி கடைசி அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவன் கதையே ஒரு படமாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கிட்டுங்களேன். அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சாச்சு, தூக்கு தண்டனை அறிவிச்சாச்சு. தூக்கு தண்டனை அறிவித்த உடனே த லாஸ்ட் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடைசி நேரத்தில் கடைசி மீல் சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு வாக் கூப்பிட்டு போவாங்க. அந்த வாக் எங்கே கூப்பிட்டு போவாங்க? நாங்கள் ஒரு சேப்பல் இருக்கும், அந்த சேப்பலுக்கு கூப்பிட்டு போவாங்க. அங்கே ஒருத்தர் வழக்கம் போல் நின்றுட்டு, இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன்ல அந்த மாதிரி வசனத்தை அப்படியே வாசிப்பார். வாசிச்சோன்னே கேட்கணும், கேட்டுட்டு சாவ போகணும். அதே மாதிரி அவர் இன்றைக்கி சுவிசேஷத்தை குறித்து சத்தியம் அப்படிங்கிறத குறித்து சொல்கிறாரு. சொன்ன உடனே இவன் கேட்குறான், 46 வயது குற்றவாளி, உலகத்தால், அரசாங்கத்தால், சட்டத்தால் தேடப்பட்டவன். அப்போ அவன் சொன்ன ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஆங்கிலத்தில் இருக்க அது தமிழில் வாசிக்கிறேன் பாருங்களேன். சார், நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்களே சார், இதை மட்டும் நான் நம்பியிருந்தேன்னா, நான் சபைக்கு போகும்பொழுது சொல்லி நம்பியிருந்தேன்னா, இந்த இங்கிலாந்து தேசம் முழுவதும் உடைந்த பீங்கானால் நிரப்பினால் கூட என்னுடைய கைகளால் அல்லது கால்களால், முழங்கால்களால் தவழ்ந்தே போய், தேவைப்பட்டால் முழங்கால்களால் தவழ்ந்தே இந்த தேசத்தை முழுவதும் சுற்றி, கடற்கரை டு கடற்கரை, கோஸ்ட் டு கோஸ்ட் சுற்றி வந்து இந்த சத்தியத்தை சொல்லியிருப்பேன் சார். ஆனால் எனக்கு அப்படி சொல்லலை. இன்றைக்கி நான் மரணத்துக்கு நேராக போகிறேன்.
இன்றைக்கி நீங்களும் நானும் படிக்கிற அந்த சத்தியம் இன்றைக்கி உலகமும் அப்படி தான் பார்த்துட்ருக்கு. நீங்களும் நானும் படிக்கிறோம், சத்தியத்தை அறிந்தோங்கிறோம். பிலாத்து சொல்கிறான், சத்தியம்னா என்ன அப்படின்னு கேட்டான். ஆனால் அந்த சத்தியத்தின்படி அந்த சத்தியத்தினால் அவனுக்குள்ள வாழ்க்கையில் மாற்றம் உண்டாச்சான்னா மாற்றம் உண்டாகவே இல்லை. இன்றைக்கி நம்மளும் வாரம் செய்தி கேட்குறோம், தினம் செய்தி கேட்குறோம், யூடியூப்பில் ஆயிரக்கணக்கான மெசேஜ் கேட்குறோம். இது எல்லாமே சத்தியம். அவருடைய வார்த்தை மாத்திரமே சத்தியம். வார்த்தை மாம்சமாகியது. நானே சத்தியம், அந்த வார்த்தையே சத்தியம். இன்னைக்கு இவ்வளத்தை கேட்கிற நமக்குள்ள என்ன மாற்றம் வந்தது? நம்மளும் பிலாத்து மாதிரி நல்ல செய்தி, அப்புறம் யோசிப்போம். அவர் சத்தியமாக இருக்கிறார். அவர் சத்தியம் உள்ளவருக்குள் நாம் இருந்தோமானால் இந்த சத்தியம் நம்ம வாழ்க்கையை சத்தியத்திற்கு ஏற்றபடி மாற்றி இருக்க வேண்டும். அது மற்றவர்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, சத்தியம் உள்ளவர் நீர், சத்தியத்திற்காக சாட்சி கொடுக்க வந்தவர் நீர். ஆண்டவர், இந்த சத்தியம் உள்ளவருக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நீர் சத்தியம் அல்ல, நீரே சத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்று பிலாத்து கேட்டுட்டு அதுக்கு மேலே ஃபர்தராக எந்த ஆக்ஷன் எடுக்காமல் போன ஆண்டவரே, இன்றைக்கி நாங்களும் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த வசனத்தெல்லாம் கேட்குறோம். வெறும் கேட்கிறவர்களாக இல்லாமல் ஆண்டவரே, எங்களை பார்த்து நாளைக்கு ஒருத்தர், நீ ஒரு கிறிஸ்தவனா, இவ்வளோ பெரிய விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்க, பக்கத்தில் நான் தானே இருந்தேன், எனக்கு அது தோணலையே, எனக்கு நீ சொல்லலையே, அல்லது நீ அப்படி நான் கேட்குற மாதிரி ஒரு வாழ்க்கை நீ வாழலையே அப்படின்னு எங்களை பார்த்து சொல்லிவிடாமல், டிஎல் மூடி சொன்னது போல, ஒருவன் வேதத்தை படிக்கிறான், மிச்ச 99 பேர் அவனை படிக்கிறார்கள் என்கிறது போல, ஆண்டவரே அந்த ஜிப்சி மேன் ஆஃப் காட் சொன்னது போல நாங்கள் தான் 5வது காஸ்பல். ஆண்டவரே, அப்படி ஒரு நடமாடும் சுவிசேஷமாக, வேதாகமாக, சத்தியமாக நாங்கள் மாற எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.